ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஹெலிகாப்டரின் மைலேஜ் என்ன, அதன் விலை எவ்வளோ என்று உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் இந்த வீடியோவில் பாருங்கள். நீங்கள் பல ஹெலிகாப்டர்களை பார்த்துருப்பீங்க, ஒருவேளை ஒன்றில் பயணம் கூட செய்திருப்பீர்கள். அவற்றை பார்த்த பிறகு இந்த கேள்வி உங்கள் மனதில் எழுந்திருக்க வேண்டும். ஒரு ஹெலிகாப்டரின் சராசரி மைலேஜ் என்ன? ஒரு ஹெலிகாப்டர் ஒரு விமானத்தை போல மேலெழுகிறது, ஆனால் அதன் அமைப்பு ஒரு விமானத்திலிருந்து மிகவும் வேறுபட்டது. ஒரு விமானம் பறப்பதற்கு ஜெட் இன்ஜினை பயன்படுத்துகிறது, அதே சமயம் ஒரு ஹெலிகாப்டர் பறப்பதற்கு ரெக்கைகளையும் நம்பர் பிளேட்டையும் பயன்படுத்துகிறது. இது தவிர இரண்டுக்கு இடையே நிறைய வேறுபாடுகள் உள்ளது. அவை பெரும்பாலும் ராணுவம், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஹெலிகாப்டரின் கொள்ளளவும் புறப்படும் வேகமும் ஒரு விமானத்தை விட மிகவும் குறைவு என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஹெலிகாப்டரை விமானத்தை விட சிறந்ததாகும். ஒரு விஷயம் என்னவென்றால், அது எந்த ஒரு தட்டையான பரப்பிலிருந்தும் புறப்பட முடியும். அதே சமயம் ஒரு விமானம் புறப்படுவதற்கு ஓடுபாதை தேவைப்படுகிறது. நம்மளே ஒரு ஹெலிகாப்டரின் மைலேஜ் என்ன என்பதை உங்களுக்கு சொல்கிறோம். சில ஹெலிகாப்டர்கள் ஒரு நபரை கூட ஏற்றிச் செல்லும் அளவுக்கு சிறியது. அதே சமயம் சில ஹெலிகாப்டர்கள் 2 முதல் 4 பேர் வரை அமரக்கூடிய அளவு பெரியது. இந்த வீடியோவில் R4472 ஹெலிகாப்டரை பற்றி பேச போகிறோம். ராபின்சன் நிறுவனம் இந்த ஹெலிகாப்டரை பற்றி நிறைய தகவல்கள் பகிர்ந்துள்ளது. அதன்படி இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 180 கிலோமீட்டர் முதல் 240 கிலோமீட்டர் வரை ஆகும். ராபின்சன் R4 டிராவல்டோ ஹெலிகாப்டரில் 2 எரிபொருள் தொட்டிகள் உள்ளது. பிரதான தொட்டியின் கொள்ளளவு 120 லிட்டர் ஆகும் மற்றும் இரண்டாவது தொட்டியின் கொள்ளளவு 70 லிட்டர் ஆகும். இந்த ஹெலிகாப்டரின் எடையை பற்றி பேசுகையில், காலியாக இருக்கும்போது இதன் எடை தோராயமாக 657 கிலோகிராம் ஆகும். எரிபொருள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களுடன் ஏற்றப்படும் போது அதன் எடை தோராயமாக அதிகரிக்கிறது. இது ஒரு மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். இது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 60 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்துகிறது. ஒரு மைல் பயணிக்க 1 கேலன் எரிபொருள் தேவைப்படுகிறது. சராசரியை கணக்கிட இந்த ஹெலிகாப்டரின் வேகம் மணிக்கு 180 கிலோமீட்டராக இருந்தால் இந்த ஹெலிகாப்டர் 1 லிட்டர் எரிபொருள 3 முதல் 4 கிலோமீட்டர் வரை பறக்க முடியும். இது ஹெலிகாப்டரின் சராசரி மைலேஜ் பற்றிய ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்கும். எனவே நண்பர்களே, ஒரு ஹெலிகாப்டரின் சராசரி மைலேஜ் அதன் அளவை பொறுத்தது என்பதை நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. ஹெலிகாப்டர் பெரிதாக இருந்தால் அது அதிக எரிபொருளை பயன்படுத்தும். பொதுவாக மக்கள் போக்குவரத்துக்காக பைக், கார் அல்லது சைக்கிள் வாங்குவதை பற்றி நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்போதாவது ஒரு ஹெலிகாப்டர் வாங்குவதை பற்றி யோசனை செய்திருக்கிறீர்களா? ஒரு சாதாரண ஹெலிகாப்டரின் விலையை நான் இங்கே உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இதன் மூலம் ஒரு ஹெலிகாப்டரின் விலை எவ்வளவு என்பதை நீங்கள் மதிப்பிடலாம். ஒரு ஹெலிகாப்டரின் விலை எவ்வளவு? நீங்கள் ஒன்று வாங்கினா அதற்காக எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டும்? விமானப்படையை தவிர பெரிய தொழிலதிபர்கள் மற்றும் பிரபலங்கள் தங்கள் பயணங்களுக்காக ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகின்றனர். அவர்கள் தங்களுக்கென சொந்த ஹெலிகாப்டர்களை கொண்டுள்ளனர். ஹெலிகாப்டர் வாங்குவது எல்லோராலும் செய்யக்கூடிய காரியம் அல்ல, ஏனெனில் அதற்கு அதிக செலவாகும். திறன் வாய்ந்தவர்களால் மட்டுமே அத்தகைய ஹெலிகாப்டர்களை வாங்க முடியும். நீங்க ஒரு சாமானிய மனிதராக இருந்தால் நீங்கள் ஒருவேளை ஹெலிகாப்டரில் பயணம் செய்திருப்பீங்க, ஏனெனில் அதில் பயணம் செய்வது மிகவும் விலை வந்தது. இருப்பினும் ஹெலிகாப்டரில் பயணம் செய்வதற்கு அதற்கே உரிய ஒரு தனித்துவமான இன்பம் உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஹெலிகாப்டரில் புறப்பட்ட பிறகு உயரத்திலிருந்து பார்க்கும்போது பூமி மிகவும் வித்தியாசமாக தெரிகிறது. ஒரு ஹெலிகாப்டரின் விலை எவ்வளவு என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இணையதள அறிக்கையின்படி R22 ஹெலிகாப்டரின் விலை தோராயமாக $2,50,000 பயன்படுத்தப்பட்டது. இது இந்திய ரூபாயில் தோராயமாக 17 கோடி ரூபாயாகும். இது மிகவும் குறைந்த செலவில் இயங்கும் 2 இருக்கைகள் கொண்ட ஹெலிகாப்டர் ஆகும். இது உலகின் மிகவும் சிக்கனமான ஹெலிகாப்டராக கருதப்படுகிறது. இதன் குறைந்த இயக்க செலவின் காரணமாக இது குணநல பயிற்சி போன்ற பணிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஹெலிகாப்டரை B206 ஜெட் ரேஞ்சராக மாற்றுவதற்கு $7 மில்லியன் செலவாகும். இந்த ஹெலிகாப்டர் 5 இருக்கைகளுடன் வரும் மிகவும் பிரபலமான ஹெலிகாப்டர் ஆகும். இது ராணுவம் மற்றும் பொதுமக்கள் இருவராலும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இதன் விலை மாடலை பொறுத்து மாறுபடும். ஆனாலும் இதன் விலைகள் கோடிகளில் இருப்பதை காணலாம். இது யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் பாதுகாப்பு பிரிவின் கீழ் கட்டப்பட்டது. பிரான்சில் 1957ஆம் ஆண்டிலேயே ஹெலிகாப்டர் உற்பத்தி தொடங்கப்பட்டிருந்தாலும் இது ஒரு முன்மாதிரியாகவே உருவாக்கப்பட்டது. பிரான்சில் 1957ஆம் ஆண்டில் ஹெலிகாப்டர் உற்பத்தி குறித்த சோதனைகள் தொடங்கின. நடுவானில் பறக்கும்போது ஏதேனும் காரணத்தால் ஒரு ஹெலிகாப்டரின் இயந்திரம் பதிலடைந்தால் அதன் சுழலி அமைப்பு ஹெலிகாப்டரை மெதுவாக கீழே இறங்க அனுமதிக்கிறது. பல ஹெலிகாப்டர்கள் மோசமான வானிலையிலும் பாதுகாப்பானவை, ஏனெனில் அவை மெதுவாக தரையிறங்க உதவும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. அமெரிக்கா அதிக எண்ணிக்கையிலான ஹெலிகாப்டர்களை கொண்டுள்ளது. அமெரிக்கா மட்டும் 11,000க்கும் மேற்பட்ட பொது பயன்பாட்டு ஹெலிகாப்டர்களை இயக்குகிறது. உலகெங்கிலும் 157க்கும் மேற்பட்ட நாடுகளில் 15,000க்கும் மேற்பட்ட பொது பயன்பாட்டு ஹெலிகாப்டர்கள் இயங்கும். அதே வேளையில் 15,000க்கும் மேற்பட்ட சிவிலியன் ஹெலிகாப்டர்களும் உள்ளன. ராணுவ ஹெலிகாப்டர்களை பற்றி பேசுகையில் உலகெங்கிலும் 45,000க்கும் மேற்பட்ட ராணுவ ஹெலிகாப்டர்கள் உள்ளன. ஒரு ஹெலிகாப்டர்
ஹெலிகாப்டரின் மைலேஜ் என்ன, அதன் விலை எவ்வளவு என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீங்க. உண்மையிலேயே மிகவும் மலிவான ஹெலிகாப்டர்களின் விலை கூட சுமார் 15 கோடி ரூபாய் ஆகும். எனவே கோடிக்கணக்கான ரூபாய் வைத்திருப்பவர்களால் மட்டுமே அவற்றை வாங்க முடியும். இந்த விமானத்தை உங்களால் வாங்க முடியாவிட்டாலும் நீங்கள் ஹெலிகாப்டரில் பயணிக்கலாம். முக்கிய நகரங்களில் ஹெலிகாப்டர்கள் நகர சுற்றுப்பயணங்களை வழங்குகிறது. இதுதான் ஹெலிகாப்டரை பற்றி தகவல். இந்த வீடியோ எப்படி செய்யுங்க, மீண்டும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.